சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் தேதியை மாற்றி அமைத்து உத்தரவிடக் கோரி மயிலாடுதுறை வழக்கறிஞர் அண்ணே, நானும் காலையில இருந்து வேற எந்த சேனலையும் பார்க்காம நியூஸ் சேனலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மெக்கானிக் செல்வம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்ற நியூஸே வரலையண்ணே. நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஐயும் டிக்கில பாடி இருக்கிற விஷயம் எப்படி வெளியே தெரியாம இருக்கும்? ஒன்றும் புரியலையே. அண்ணே, இதை பாருங்க. அண்ணே, பேப்பர்ல கூட அந்த டெட் பாடியை பத்தி எந்த நியூஸ் வரலண்ணே. எப்படி என்ன நியூஸ் வராம இருக்கும்? அவன் கார்ல இருக்கிற படத்தை அவன் இன்னுமா பார்க்காம இருப்பான்? எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அண்ணே, என்னண்ணே எங்களை போய் சந்தேகப்படுறீங்க? இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியலடா. என் சொந்த மாப்பிள்ள என்கிட்ட போலி பத்திரத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். அவனை போலவே நீங்களும் டெட் பாடியை கொண்டு போய் செல்வத்து கார்ல தான் வச்சேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வேற ஏதாவது கார்ல ஏன்டா வச்சிருக்க கூடாது? என்னன்னா நீங்க இத்தனை வருஷமா உங்க ஒப்பத்துன்னு வளர்ந்துருக்கோம், உங்களுக்கு துரோகம் பண்ணுமானே? ஆமாண்ணே, நீங்க சொன்னபடி தானே நாங்க செஞ்சோம். அப்போ இவ்வளவு நேரமாகி கார்ல இருக்கிற டெட் பாடியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்கா? எப்படி அந்த நியூஸ் வராம இருக்கும்? ஏண்டா நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சீங்க? ஆமாண்ணே, நீங்க சொன்ன மாதிரி தானே செஞ்சோம். சரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணே, ஒருவேளை அந்த செல்வம் வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போயிருப்பானோ? பேசாம நாமளே போலீஸுக்கு போன் பண்ணி கார்ல போன இருக்குன்னு தகவல் சொல்லிடலாமா? இதை நீ யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டானா? நாம போன் பண்ணி செல்வத்தை மாட்டி விட்டா செல்வம் தப்பிக்கிறதுக்கு நாமே வழி பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும். அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, கார்ல போன இருக்கிற விஷயம் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. ஏன் தகவல் சொன்னவனே கொலையை பண்ணிட்டு செல்வத்தை மாட்டி வர்றதுக்காக செல்வத்து கார்ல இருந்து பணத்தை வச்சிருக்க கூடாது கூடத்துல போலீஸ் விசாரிக்கலாம்ல? ஆமாண்ணே, இதை நான் யோசிக்க மறந்துட்டேனே. எந்த விதமான லூப் ஹோல்ஸுமே இருக்கக்கூடாது. செல்வம் போலீஸ்ல மாட்டணும். அவன் மாட்டினா மறுபடியும் வெளியே வரவே கூடாது. மாட்டோம், வெயிட் பண்ணுவோம். டேய் டேய் டேய், இருடா சொல்லுவாங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. தாயும் செய்ய நல்லா இருக்காங்க. என்ன குழந்தை? அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய நர்ஸ் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. டேய் மச்சான், ஏன்டா மகாலட்சுமி பிறந்திருக்கா? இனிமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அண்ணே, என் மகனுக்காகவே நீங்க பொண்ணு பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை தேடுற செலவு மிச்சம். இந்தா சாக்லேட் வாங்கியிருக்கேன், இங்க இருக்கிறவங்களுக்கும் கொடு. முதல்ல நீங்க 2 பேர் எடுத்துங்க. இந்தம்மா புடி. எவ்வளவா? புடி. இந்த மச்சான் போ, மத்தவங்களுக்கு எல்லாம் கொடு. டேய் சிவா, இங்க வா, குழந்தை வந்து பாரு. அப்படியே புனிதா மாதிரியே இருக்குல்ல? மூக்கு அப்படியே அண்ணன் மூக்கு மாதிரி இருக்கு பாருங்களேன். பொம்மை மாதிரி இருக்கா. ஹலோ, யாரு? செல்வமா? நான் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் செல்வம் தான் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறியா? ஸ்டேஷனுக்கா? ஏன் சார், என்னாச்சு? யோ, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணியா, நேர்ல வா. என்கிட்ட விசாரிக்கணுமா? என்கிட்ட ஏன் சார் விசாரிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் காம்பவுண்ட்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர் கண்ணனை நேத்துல இருந்து காணோம். அதே மாதிரி அவன் காதலிச்சிட்டு இருக்கிற சங்கரலிங்கத்தோட பொண்ணையும் காணோம். பொண்ணோட அப்பா வந்து அவங்க 2 பேரும் ஓடி போனதுக்கு நீ தான் உதவி செஞ்சிருக்கன்னு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கேஸை நான் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். அதனால உங்ககிட்ட நேரடியா விசாரிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. இதுக்கு எதுக்கு சார் என்கிட்ட விசாரிக்கணும்? கண்ணனை காணோன்னு அவர் ரூம்ல இருக்கிற பசங்களாம் நேற்று நைட் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் லவரையும் காணோன்னா சார், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது சார். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த மாதிரி ஓடி போற பசங்களாம் கிடையாது சார். யோ, உங்ககிட்ட போன்ல எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. சரி சார், நான் வரேன். என்னடா
என்ன பிரச்சனை? யார் ஃபோன்ல? K2 ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரா? நம்ம காம்பவுண்டில் இருக்கிற கால் டாக்ஸி டிரைவர் கண்ணன் நேற்றுலேருந்து காணும்ல. அவர் லவ் பண்ணுற பொண்ணையும் நேற்று நைட்லேருந்து காணுமா. அதனால அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். அது விஷயமா விசாரிக்கணும்னு என்ன வர சொல்லியிருக்காங்க. என்னங்க இது வம்பா இருக்கு? எதுக்காக உங்களை விசாரிக்கணும்? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ கூப்பிடுறாங்க, போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன அர்ச்சனா நீ? நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாதப்போ நம்ம எதுக்கு இந்த விசாரணைக்கெல்லாம் பயப்படணும்? அதான் போகிறோம்ல, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வா, நானும் கூட வரேன், போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஆச்சு உனக்கு? இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. புனிதா கண்ணு முடிச்சதும் முதல்ல ஒன்றை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மட்டுமாச்சுன்னா மேடம் நீங்களா? உள்ள வரலாமா? வாங்க மேடம், வாங்க. உட்காருங்க, உட்காருங்க மேடம், உட்காருங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் மேடம் இருக்கும். நீங்க உட்காருங்க. தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காருங்க. என்ன மேடம் திடீர்னு ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் கௌதம். அதனால உதவி கேட்குற நான் உங்களை தேடி வருது தானே நியாயமா இருக்கும். என்ன மேடம் இது? நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் சார் எனக்கு செஞ்ச உதவி. இப்போ ஒரு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சு குடும்பஸ்தனாம ஆக்க போறீங்க. அது நீங்களும் சாரும் செய்ய போற உதவி. அதனால என்ன செய்ய வேணாலும் கடமைப்பட்டிருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். மலர்விழியை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? சார் எனக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு மலர்விழி. நீங்களே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப போய் மலர்விழியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் மேடம்? ப்ளீஸ் கௌதம், நான் மலர்விழிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் ஹஸ்பண்ட் செர்ரி தான். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு முதல்ல இருந்து சொன்னாதான் எல்லாம் புரியும். எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்டால நான் தாயாகிற பாக்கியத்தை பொடுங்கிட்டுதான் கடவுள் எனக்கு உயிர் கொடுத்திருக்காரு. பேசாம இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். என் காரணத்தை கொண்டோ you should not leave this house. at the same time ரெண்டு பேரும் ஒரே வீட்ல? நோ 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 நோ. மலர் செர்ரி என்ன டைவர்ஸ் பண்ணாம அவரை கட்டிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டா. அவளை கொண்டு வந்து செர்ரி முன்னாடி நிறுத்தி அவர்கிட்ட சம்மதம் கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் செர்ரி உங்களை மலர்விழிக்கு மாப்பிள்ளையா என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதனால என் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மலர்விழிய எனக்காக நீங்க விட்டு கொடுக்கணும் கௌதம். மேடம் தப்பா நினைக்காதீங்க. எனக்கும் மலருக்கும் கல்யாணங்கிறது சார் எடுத்த முடிவு. இதை நான் எப்படி மாத்த முடியும்? இது விஷயமா சார்கிட்ட நீங்களே பேசிருக்கலாமே. பேசிருக்கலாம். ஆனா செர்ரி மலர்விழி மாதிரி ஒரு பொண்ண நான் அவருக்கு கட்டி வைப்பேன்னு நினைக்கல. அதனாலதான் அவர் மலரை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல என் முடிவை சொன்னா அவர் ஏத்துக்கவும் மாட்டாரு. என் நியாயத்தை அப்ப அவருக்கு புரிய வைக்கவும் முடியாது. ஆனா மலர் தான் எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றபடி செய்யுங்க ப்ளீஸ். ஓகே மேடம், நான் வேணா இப்போ போய் சாரை பார்த்து மலரை பிடிக்கலன்னு சொல்லிடுவா. ஐயோ வேண்டாம் கௌதம். இப்ப நீங்க போய் மலரை பிடிக்கலன்னு சொன்னா அவருக்கு சந்தேகம் வரும். நீங்க யார் பேச்சையோ கேட்டுதான் இப்படி சொல்றீங்கன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. வேற என்ன பண்றது மேடம்? காலையில முகூர்த்தம்னா இன்னைக்கு நைட்டு ஊற விட்டு எங்கேயாவது தலைமறைவா போயிடுங்க. போறதுக்கு முன்னாடி செர்ரிக்கும் மலருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுங்க. பதறாதீங்க, இது பொய் தான். ஆனா இந்த பொய்ய வச்சே இனி மலர யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்கன்னு சொல்லி செர்ரிய மலர்விழி கழுத்துல தாலி கட்ட வச்சிடுவேன். இது தப்பு இல்லையா மேடம்? நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே கௌதம். எனக்காக நீங்க இந்த ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன மேடம், என்ன படிக்க வச்சு ஆளாக்குனது சார். அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. காரணத்தை விட காரியம் முக்கியம் இல்லையா? அதுக்காக எப்படி மேடம் நன்றி கெட்டத்தனமா நடந்துக்க முடியும்? இந்த ஒன்ன தவிர வேற எது வேணாலும் சொல்லுங்க, செய்யறேன். இது தவிர வேற ஆப்ஷனே இல்ல கௌதம்.
அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மேடம். என்ன மேடம்? சார் எனக்கு கடவுள் மாதிரி மேடம். அவரோட ஒய்ஃப் நீங்க போய் என் கால்ல. இது தவிர எனக்கு வேற வழி தெரியல கௌதம். கட்டின புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என் கால்ல விழவும் தயாராயிட்டீங்க. உங்க நல்ல மனசுக்காக அந்த பாவத்தை செய்ய நான் தயார் மேடம். தேங்க்ஸ் கௌதம். ஆனா இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே மேடம். நான் வரேன். சரிங்க மேடம். ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்கடா. அந்த பொண்ணு பையன் எங்கடா? சார் சத்தியமே எனக்கு தெரியாது சார். நாங்க எங்க ஃப்ரெண்ட காணோம் தானே சார் உங்ககிட்ட வந்தோம். உண்மையை சொல்றானா கதையா சொல்லிடுங்க. யாரியா? நான் தான் செல்வம் சார். வாயா. உனக்கு ஃபோன் பண்ணா உடனே வர மாட்டியா? ஃபோன்லயே எல்லா விவரத்தையும் சொல்லுமா? அப்படி கிடையாது சார். நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு பிரசவம் சார். அதனால தான் உடனே வர முடியல. எதுக்காக சார் இவங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? ஓ அதுவா? இவனுங்களோட ஃப்ரெண்டு கண்ணை ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அவங்க 2 பேரையும் இவங்க எஸ்கேப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எங்கன்னு கேட்டா இவனுங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட். ஆமா நீ சொல்லு, அந்த பொண்ணு பையனை எங்க? சார் என்ன சார் என்ன கேக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி தானே அவங்க 2 பேரையும் மறைச்சு வச்சிருக்கீங்க. சொல்றா. சார் கண்ணை காணோங்கிற விஷயமே நேற்று சாயங்காலம் இவங்க சொல்லி தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பூரா எனக்கு ஷெட்ல வேலை இருந்துச்சு. காலையில் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு பிரசவம் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்னடா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சாதிக்கிறீங்க? என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிடா பேச சொல்ற? ஊரு விட்டு ஊரு பஞ்சம் புழைக்க வந்துட்டு பணக்கார பொண்ணுங்களா பார்த்து பிராக்கெட் போட்டு காதல்ன்ற பேர்ல நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இதை பெத்தவங்க பொறுத்துக்கிட்டு ஏத்துக்கணுமா? இங்க பாரு, பொண்ணு பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். உங்க பாச்சாலாம் அங்க பலிக்காது. ஒழுங்கு மரியாதையா அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுங்க. இல்லைன்னு வச்சுக்க, நீங்க யாரும் ஜென்மத்துக்கும் வெளியே போக முடியாது. பொண்ணை கொண்டு வந்து ஒழுங்கா ஒப்படைச்சுன்னா அப்புறமா என்ன பேசணுமோ பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு விழுந்து அடித்தான் உனக்கும். சொல்றா. சார் இது ரொம்ப அநியாயம் சார். ஓஹோ, நீங்க பண்றது மட்டும் நியாயமா? அந்த பொண்ணும் பையனும் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியும் சார். அவங்க காதலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னியா நீ? அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல சார். அந்த பொண்ணு கண்ணனை கூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டு விட்டு ஓடி போகணும்னு சொல்லுச்சு. இந்த மாதிரிலாம் செய்யறது தப்புமா? பெத்தவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு புத்திமதி சொன்னேன். அவ்வளவுதான். பெத்தவங்க சம்மதிக்கல, அதுக்காக அவங்க 2 பேரையும் மறைச்சு வச்சிருக்க, அப்படிதானே? இல்ல சார், கண்ணா அவர் காரை ரெடி பண்ணி விற்கணுங்கிறதுக்காக வண்டியை என் ஷெட்ல விட்டு இருந்தாரு. அந்த வண்டியை ரெடி பண்ணணுங்கிறதுக்காக நான் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் காலையில என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு பிரசவம் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அவங்கள மறைச்சு வைக்க முடியும்? ஓஹோ, அப்போ நேத்து நைட் அவன் கார்ல தான் அவங்க 2 பேரும் எஸ்கேப் பண்ண வச்சுட்டு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கதை விடுறியா? சார் என்ன சார் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நான் சொல்றது நம்புங்க சார். இங்க பார், நான் ரொம்ப கோவக்காரன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. அவங்க 2 பேரும் மேஜர் தானையா? முதல்ல கொண்டு வந்து ஸ்டேஷன்ல நிறுத்து. அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி பேசி பார்ப்போம். ஒத்து வந்தா பார்ப்போம், இல்லைன்னா நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பொண்ணு வீட்டுல பொண்ணை காணணும் கோர்ட்ல ஹேபியஸ் போட்டா அப்புறம் போலீஸே கண்டுபிடிச்சு கொடுக்கும். புரிஞ்சுக்க. ஐயோ சார், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். ஆனா உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது சார். நீ சரிப்பட மாட்ட. யோ கான்ஸ்டபிள் சார், இவனையும் உள்ள கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. போட. சார் சார் என்ன சார் இது? பின்ன என்னடா சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்க? சொன்னதையே சொல்லிக்கிட்டு போட. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். நேத்து நகைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது இவ்வளோ நகைக்கு ஆர்டர் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை காவியா. அது இருக்கட்டும் மாமா. ஜுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குமா, இருந்தாலும் இவ்வளோ நகை எடுக்கணுமா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இவ்வளோ நகை போட்டதானே அழகா இருக்கும். சரி, என்கிட்ட மலர் நம்ம கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு 10 சவரன் நகை போட்டா போதும்,
மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரன் 15 சவரத்துக்குள்ள முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சான். நீ என்னடானா பொண்ணுக்கு மட்டும் 50 பவுன் நகை எடுத்துட்டு வந்திருக்கியே. ஏமா இவ்வளவு பண்ணணுமா சொல்லு? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பணத்துக்காக யோசிக்கிறீங்களா? பணத்துக்காக சொல்லலாமா? சரி, ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டு அப்புறம் அதை மீறி யார் முடிவெடுத்தாலும் அது அவனுக்கு பிடிக்காது. அவன் டென்ஷன் ஆயிடுவான். அவன் சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல, அதான் சொன்னேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா. சரி எதுவும் சொல்ல மாட்டாரு. எப்படிமா சொல்ற? மலர் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போனதானே செரிக்கு கோவம் வரும். மலர் நம்ம வீட்டுக்கு தானே மருமகளா வரப்போறா. என்ன காவியா, நீ விளையாட்டுக்கு பேசுறியா இல்ல சீரியஸா பேசுறியா? எனக்கு ஒன்னும் புரியலமா. மலர்விழி நிஜமாவே நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு சொல்றியா? ஆமா மாமா, கண்டிப்பா மலர் நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறா. நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லும் போது நான் எதுவும் சோர்ந்து போயிடக்கூடாது, எனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா எனக்கு இப்ப நம்பிக்கை வருதுமா. ஒருவேளை நீ செரிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? ஊர் உலகத்துக்கு மலர கௌதம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நம்ப வச்சிருக்கீங்களா? சரி, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா இதை ஓப்பனாவா பண்ணிருக்கலாமே. ஏன் காவியா ஒளிவு மறைவா பண்ற? ஐயோ மாமா, நீங்க வேற. செரி கிட்ட அவ்வளவு ஈஸியா பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க முடியுமா? அப்புறம் எப்படிமா மலர் இந்த நகையெல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? முடியும் மாமா, நிச்சயமா மலர் செரி கல்யாணம் நடக்கும். உன் நம்பிக்கையெல்லாம் சரிதான் காவியா. எப்படிமா முடியும்? இது என்ன மந்திரத்தால மாங்காவை வரவழைக்கிற விஷயமா? சரி, மனசை மாத்தி மலர் கழுத்துல எப்படி தாலி கட்ட வைப்ப? இது மந்திரத்தால முடிகிற விஷயம் இல்ல மாமா, தந்திரத்தால முடிகிற விஷயம். என்னமா சொல்ற? பொறுத்திருந்து பாருங்க, எல்லாம் தானா புரியும்.